Praise the Lord. சில வேளையில் அந்தரங்கத்தில் மறைந்து இருந்து செயல்படுகிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார்கள். மறைந்திருந்து செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் சில சமாதானங்களை, சந்தோஷங்களை நாம் இழப்பதற்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்றால், லூக்கா 12வது அதிகாரம் 2வது வசனத்தில், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. யார் அந்தரங்கத்தில் நமக்கு விரோதமாக நம்முடைய சமாதானத்தை கெடுக்க நினைத்தாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது, வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை. யாரை குறித்து இந்த வசனம் சொல்கிறது என்றால், 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசுவை சூழ்ந்து ஜனக்கூட்டம் இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயர் என்று சொல்லும் போது அவர்கள் வெளியே மிகவும் பரிசுத்தவான்களாக தங்களை காண்பிக்கிறவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். அவர்களை குறித்து சொல்லும் போது மாயமான பரிசேயர்கள், அதாவது மாயமுள்ள வாழ்க்கையை வாழ்கிற பரிசேயர்கள். ஒருவேளை நாம் அல்லது நம்மை சூழ்ந்திருக்கிற சில மனிதர்கள் மாயமாக செயல்படலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், யார் யார் அந்தரங்கத்தில் செயல்படுகிறார்களோ அவர்களை இருளில் பேசுகிறதை கர்த்தர் அதை வெளிச்சத்தில் கேட்க பண்ணுவார். நீங்கள் அறைகளில் காதுகளில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். கர்த்தர் என்றைக்கும் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. சில நியாயங்களை தேவன் வெளிப்படுத்துவார். இருளிலே பேசினதை வெளிச்சத்திலே கொண்டு வர அவரால் கூடும். அது யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அநியாயங்களை வெளியே கொண்டு வருவார். பரிசேயனை போல வெளியே நீதிமானாக காண்பிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, மாயமுள்ள வாழ்க்கையை வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அநியாயங்களை செய்கிறவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். பரிசுத்தமாய் ஜீவிப்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.